விவகாரம் தொடர்பாக மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 60 நாட்கள் மக்களிடம் கருத்து கேட்க போறதா பாஜக அறிவிச்சிருக்காங்க. திமுக எப்படி பார்க்குறீங்க, எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லை. நாங்க மக்கள் கருத்தை கேட்டுத்தான் அவர்கள் எல்லா முடிவும் எடுப்பார்கள் என்று சொன்னால் நீட் வேண்டாம் என்று 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்திட்டு அனுப்பினோம். 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்திட்டு அனுப்பினோம். அந்த காகிதம் எங்க இருக்கிறது? பதில் சொல்லுங்க அண்ணாமலையை. மக்களின் ஒப்பீனியன் அடிப்படையில தான் நீங்க செயல்படுவீங்கன்னா நீட்டுக்கு நாங்க எடுத்து அனுப்பினோம். ஏன் இதே புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டான்னு ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏறக்குறைய 2 கோடி பேருக்கு மேல பொதுமக்கள் உட்பட 2 கோடி பேருக்கு மேல கையெழுத்திட்டு அனுப்பணும். நாங்க கருத்துக்களை அனுப்பணும். எந்த கருத்தையாவது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கல. அப்ப முதலமைச்சர் சொன்னார், எங்கள் மக்கள் கருத்தை நீங்கள் ஏற்கவில்லை, ஆகவே நாங்கள் எங்கள் மாநிலத்திற்கென்று பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கிறோம்னு உருவாக்கினார். அதனால மக்கள் செல்வாக்கு இல்லாத ஊடக வெளிச்சத்தில் அதிகாரத்தின் அடிப்படையில் பயணிக்கிறவர்களுக்கு அது ஒரு 10 பேரை கூட்டி உட்கார வச்சுட்டு நேத்துக்கு நீதிமன்றம் சொன்னுச்சுல்ல, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்களே அமைதியா தான் இருக்கான், நீங்க எங்க இருந்து என்ன பிரச்சனையை கிளப்புறீங்கன்னு. அந்த மாதிரி எங்க வாய்ப்பு கிடைக்கும், எங்க பிரச்சனையை கிளப்புறாங்கிறது அதெல்லாம் பொருட்டல்ல. மக்கள் திராவிட மாடல் ஆட்சியின் பக்கமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கமும் நிற்கிறார்கள். மத்திய அரசு வழங்கிய பல்வேறு திட்டங்கள்ல ஒரு பகுதியில அந்த 2000 கோடி ரூபாய் நிதி, இவர்கள் அதை வைத்துக் கொண்டு மொத்த நிதி தரதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. சார், நான் இப்ப 3 விஷயத்த சொன்னேன். இன்னைக்கு நடந்த 3 விஷயம். ஒன்று, இந்த கல்வி ஒரு தொகை. அதை போலவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ச்சியா 3 முறை தர்மேந்திர பிரதான சந்திச்சார். அதற்கு பிறகு எங்களுடைய மக்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய ஐயா TR பாலு அவர்கள் சந்திச்சார். அதற்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய மாநிலங்களுடைய துணைத் தலைவர் கனிமொழி அவர்களும் போய் அமைச்சரை சந்திச்சார். தொடர்ச்சியா துணை முதலமைச்சரும் இந்த கோரிக்கையை வைத்தார். முதலமைச்சரும் தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறார். அப்படி கோரிக்கை வைக்கிற போது அந்த கோரிக்கைக்கான நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி சட்டப்பூர்வமாக எங்களுக்கு வழங்க வேண்டிய பணம், அவங்கள்ட்ட நாங்க பிச்சை கேட்கல, எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கலங்கிறோம். அதை போலவே தேசிய பேரிடர் மீட்பு நிதி வரல. ஏன் வரல? எதுக்கு வரல? பீகாருக்கு பட்ஜெட் போடுறீங்க, ஆந்திராவுக்கு பட்ஜெட் போடுறீங்க. ஏன்னா உங்க ஆட்சி ஒன்றிய அரசு நிக்கணும்னா இந்த 2 நாற்காலியினுடைய கால்கள் தேவைன்னு அவங்களுக்கு நிதி ஒதுக்குறீங்க. இந்திய ஒன்றியத்தில் அங்கம் தமிழ்நாடு. அதை போலவே 3 நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் சொன்னார், தேசிய குழந்தை வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கலன்னு. இப்ப தொடர்ச்சியா நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஒன்றிய அரசு அதிகாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை புறக்கணிக்கிறார்களுக்காக தொடர்ச்சியா இது எக்ஸாம்பிள் தான். இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நேரமே பத்தாது.